முட்டையை வச்சு இப்படி ஒரு கிரேவி பண்ண முடியும்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டீங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் 3 எக்கை பாயில் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு பேனில் நான் கடுகு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வத்தல் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கிறோம். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி ஆனியன்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி விட்டு ஆனியன் கொஞ்சம் வதங்குறப்போ நம்ம லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் திருப்பி அதை நல்லா கலக்கி விட்டுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம தக்காளி பழம் ஆட் பண்ண போகிறோம். இங்கே வந்து இந்த குட்டி தக்காளி தான் கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் இந்த குட்டி தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த குட்டி தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து இதில் கொஞ்சம் மல்லிப்பொடி, வத்தல் பொடி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற சாய்ஸ் ஆஃப் பொடிஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நான் வந்து இதில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து முட்டையை ஆட் பண்ண போகிறீங்க. ஆட் பண்ணி முடிச்சு பார்த்தா ரெடி.